தமிழ்நாடு முழுவதும் விசில் கிடைப்பதில்லை. விசில் தயாரிப்பவர்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். தாவேக பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தாம்பரத்தில் பேச்சு. தாம்பரம் சண்முகம் சாலையில் பிப்ரவரி 2 தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் தாம்பரத்தில் செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட தாவேக செயலாளர் தாம்பரம் கில்லி சரத்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த தாவேக பொதுச் செயலாளர் புசி என். ஆனந்த் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், உழைத்தவர்களுக்கு மட்டும் பதவி கொடுக்கும் கட்சி தாவேக. மக்களோடு மக்களாக இருங்கள். இன்னும் 2 மாதங்கள் கடின உழைப்பு தேவைப்படுகிறது. எல்லாருடைய சின்னமும் விசில் சின்னம் என சொல்லும் அளவிற்கு தினம்தோறும் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசு அமையும் என்றால் தளபதி விஜய் தலைமையில் தான் அமையும். தன்னந்தனியாக நள்ளிரவில் பெண்கள் போக முடியும் என்றால் அது விஜய் அவர்களின் ஆட்சியில்தான் நடக்கும். விசில் சின்னம் எல்லா இடத்திலேயும் ஒலிக்க நீங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும். தினந்தோறும் வீடு வீடாக நம்முடைய சின்னம் விசிலை கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய கொள்கைகளை விளக்க வேண்டும். உலகத்திலேயே ஒரு சின்னத்தை சொல்லி 5 நிமிடத்தில் உலகம் முழுக்க தெரித்த சின்னம் விசில் சின்னம்தான். மற்றவர்களுக்கு சின்னத்தை கொண்டு செல்ல 3 அல்லது 4 வருடம் ஆக வேண்டும். நமக்கு அப்படி இல்லை. தலைவர் வாயால் விசில் அடித்தால் போதும், அந்த சத்தம் உலகம் முழுவதும் கேட்கும். தமிழ்நாடு முழுவதும் விசில் தான் எங்கேயும். இப்பொழுது விசில் கிடைப்பதில்லை. விசில் தயாரிப்பவர்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். விசில் சின்னம் ரொம்ப ராசியான சின்னம். வெற்றி சின்னம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் அவர்களின் சின்னம் விசில் சின்னம். நம்முடைய விசில் சின்னம் 2026 மே மாதத்தில் தலைவர் விஜய் முதல்வராக பதவி ஏற்கும் பொழுது நம்முடைய விசில் சின்னத்தின் சத்தம் உலகம் முழுவதும் கேட்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மக்கள் மீது நம்பிக்கை வைத்துதான் தலைவர் வந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தலைவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார். தாவேக தேர்தலில் வெற்றி பெறுவார்களா? விஜய் 2026 முதலமைச்சர் ஆவாரா? மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர்கள் எல்லோரும் உழைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் 2-3 மாதத்தில் தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சராக அமர்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சுனாமி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையாகவே ஓட்டு மக்கள் போடுவது ஒரு சுனாமியாகத்தான் இருக்கும். ஏன் என்று சொன்னால் மற்றவர்களை அவர்கள் பார்த்து விட்டார்கள். ஒரு உண்மையான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டு இருக்கும்போது தலைவர் தளபதி அவர்கள் உச்சத்தை விட்டு நான் உங்களுக்கு சேவை செய்ய வருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம் தலைவர் தளபதி. 30 வருஷம் 32 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே இருக்கிற சகோதரிகளுக்கு, இங்கே இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தலைவர் உச்சத்துக்கு வருவார், முதலமைச்சர் ஆவாரெல்லாம் தெரியாதுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்த ஒரு கூட்டம் என்று சொன்னால் அதுதான் தளபதியுடைய குடும்பம் என்பது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு உண்மையான தோழர்கள் இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். யார் ஒன்னாலும் எது ஒன்னாலும் சொல்லட்டும், எதை பற்றி ஒன்றாலும் சொல்லட்டும், ஆனால் மக்கள் முடிவு எடுத்து விட்டார்கள். தலைவர் தளபதிக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்பது. விசில் நமக்கு ஒரு அருமையான சின்னம். விசில் சின்னம் கிடைச்சிருக்குது. யாராவது எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு போனா கூட சரி, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு விசில் சத்தத்தை தான் அடிப்பாங்க. அங்க கூட விசில் சத்தம் நம்மளுடைய சத்தம் தான் எல்லா கட்சியிலுமே இருக்கும். அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா தாய்மார்களும் சொல்வதெல்லாம் நீ ஒன்னா உன் கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கோ, இவ்வளவு காலம் போட்டதெல்லாம் போதும், நாங்க இந்த தடவை தலைவர் தளபதிக்கு தான் எங்க ஓட்டை போடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்று வந்திருக்கிறது. திடீர்னு சரத்குமார் நீட்டுன்னு சொன்னாங்க. சரத்குமார்னு யோசிச்ச, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது கில்லி சரத்துன்னு தான் தெரியும். அவர் லோயலா மணி அவர் பார்த்தீங்கன்னா
வச்சு வெளுன்னு வெளுப்பார் தினந்தோறும். அவருக்கு அதான் அவரை ஒண்ணுமே கட்டுப்படுத்தவே முடியாது. டக்குன்னு கையை தூக்கி அப்படியே டமால் என்ற நான் என்னையா பேசுறது என்ன. அதுக்கு முன்னாடியே இன்பன் சார் எல்லாம் பேசிட்டாங்க. பிறகு நான் வர்றதுக்கு முன்னாடியே சரத்தை கேட்ட நீ பேசிட்டியான்னு. நான் பேசிட்டேன்னு அப்படின்னாப்புல. பக்கத்தில் இருக்கிற கட்சிக்காரர்களுக்கு சில கட்சிக்காரங்களாம் என்ன இது டிமாண்ட், சின்ன பசங்க 2 பேரும் வந்தானுங்க, அவனுங்களை போன்னு சொல்றீங்க, நாங்கள் 1 மணி நேரமாக இங்கே காத்துன்னு இருக்கிறோம், எங்களுக்கு பதில் சொல்லலைன்னு. அப்படி இல்லைப்பா, நீங்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து 30-40 பேர் இருக்கிறீங்க. அந்த பசங்களை இன்னான்னு நான் இப்படி தொட்டு பார்த்தேன்னா 1000 பேர் வந்து நிற்பான். நான் மேல் அதிகாரி கிட்ட பதில் சொல்ல முடியாதுப்பா, அதனால தான் போனேன். நீங்க ஓடுனா அவங்க சைஸுக்கு கொடி கம்பத்தை வச்சிங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இதுதான் தளபதி மணி அவர்கள் சொன்னது போல அதுதான் பவர் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும். நம்மளுடைய சின்னமான விசில் சின்னம் எல்லா இடத்துலையும் ஒலிக்க வேண்டும். நீங்கள் வீடு வீடாக உங்களுடைய வேலையே இனிமேல் பற்றி தினந்தோறும் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நம்மளுடைய கொள்கைகளை பற்றியும் நம்மளுடைய சின்னம் விசில் என்பதை நீங்கள் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். உலகத்திலேயே ஒரு சின்னத்தை சொல்லி 5 நிமிடம் உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு சின்னம் அது விசில் சின்னம். மற்றவங்களாம் அந்த சின்னத்துக்கு போராடணும், அந்த சின்னத்தை 3 வருஷம் 4 வருஷம் ஆகணும். நமக்கு அப்படிலாம் இல்லைங்க. தலைவர் அவர் வாயால் விசில் ஒரு விசில் அடிச்சாருனாலே போதும், அந்த சத்தம் எல்லா உலகம் ஃபுல்லாக கேட்டுடும். தமிழ்நாடு முழுக்க அந்த விசில் தான். எங்கேயுமே இப்போ விசில் கிடைக்கல. விசில் தயாரிக்கிறவருக்கு ரொம்ப பிடிச்சி வச்சவங்க பிறகு. உண்மையாகவே நம்மளுடைய விசில் சின்னம் ரொம்ப ராசியான சின்னம், வெற்றி சின்னம். தளபதி அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் அவர்களின் சின்னம் வெற்றி சின்னம், விசில் சின்னம். அதனால நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும். நம்மளுடைய விசில் சின்னம் 2026 மே மாதத்தில் தலைவர் பதவி ஏற்கும் போது நம்மளுடைய விசில் சின்னத்தோடைய சத்தம் உலகம் முழுக்க கேட்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு நாளை காத்து கொண்டதற்கும் மேலும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் மீது நம்பிக்கை வைத்து தான் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார் அரசியலுக்கு. ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தலைவர் தளபதி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.